தென் தமிழகத்துல நிரந்தரமாக அமைதியை கொண்டு வருவதற்கும் இந்த கூலிப்படை கலாச்சாரத்துக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில கூலிப்படையில யாரு எந்த ஜாதி இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்திருந்தாலும் சரி, கூலிப்படைனா கூலிப்படை தான். அது ஈவிரக்கம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. கூலிப்படை காவலர்கள் ஜீப்ல கூட்டிட்டு போற போதே கொல்றான். அப்படித்தானே பழனி என்ற ஒருவன் ஒரு 5-6 வருடங்களுக்கு கொண்டாங்க. சிறைக்குள் எப்படி மரணம் நடக்குது? ஸோ அப்போ எங்கெங்கேயோ நெக்ஸஸ் ஆர்ஆரோட தொடர்புகள் எல்லாம் இது பெரிய அளவிற்கான கொலையாளிகள், கொலை செய்யக்கூடியவர்கள். கூலிப்படை கலாச்சாரங்கிறது தென் தமிழகத்துல மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு புதிய ஒரு கலாச்சாரமாக மையம் கொள்ள பல சதிகள் நடக்கிறதா தெரியுது. இது தமிழ் சமுதாயத்திற்கு நல்லதல்ல. சட்ட ஒழுங்கை இப்படி இது மூலமாக காப்பாற்ற இயலாது. ஆனால்